அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையின் முதல் வரி. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். தீமைக்கு பதில் தீமை செய்ய வேண்டாம், மாறாக தீமைக்கு பதில் நன்மை செய்து வாழுங்கள் என்று புனித பவுல் இங்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏன் தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார்? புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தையில் இதற்கு அழகான பதிலை நமக்கு தருகிறார். விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும்படியாக கடவுளின் அழைப்பை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமைக்கு பதில் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று புனித பேதுரு அங்கு அழகாக சொல்லுகிறார். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்ற நாம் தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமைக்கு பதில் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று புனித பேதுரு அங்கு அழகாக சொல்லுவார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தீமைக்கு பதில் நாம் தீமை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் நாம் பங்கு பெற முடியாது. ஏனென்றால் தீமைக்கு பதில் நாம் தீமை செய்து வாழும் போது நாம் சாத்தானின் பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதால், சாத்தானின் பிள்ளைகளாக வெளிப்படுவதால் தீமைக்கு பதில் தீமை செய்து வாழும் போது நாம் ஒரு நாளும் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. மாறாக தீமைக்கு பதில் நன்மை செய்து வாழும் போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் வெளிப்படுவதால் தீமைக்கு பதில் நன்மை செய்து வாழும் போதுதான் நாம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற்று வாழ முடியும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவேதான் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தீமைக்கு பதில் தீமை செய்வது இருளின் செயல். மாறாக தீமைக்கு பதில் நன்மை செய்து வாழ்வது ஒளியின் செயல். இயேசு கிறிஸ்து வழியாக ஒளியாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாம் தீமைக்கு பதில் நன்மை செய்கிற ஒளியின் செயல்களை செய்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக வெளிப்பட வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. ஆண்டவர் இயேசுவை கைது செய்ய வந்த தலைமை குருவின் ஊழியர் காது துண்டிக்கப்பட்ட போது இயேசு அந்த மனிதன் காதை தொட்டு அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்ததாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 51ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தமக்கு தீமை செய்ய நினைத்த மனிதருக்கு இயேசு தீமை செய்யவில்லை, மாறாக தமக்கு தீமை செய்ய நினைத்த மனிதருக்கு இயேசு நன்மை செய்து நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால், இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளில் நாம் நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்றால், விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் நாம் பங்கு பெற்று வாழ வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தீமைக்கு பதில் நன்மை செய்து வாழ்வோம். அப்பொழுதுதான் அந்த விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு. இந்த நாளிலும் நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தால் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும்படியாக உம்முடைய அழைப்பை பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் தீமைக்கு பதிலாக நன்மை செய்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும்
அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் நிமித்தம் எல்லா பரம்பரை சாப கட்டுக்களிலிருந்தும் எல்லா செய்வினை கட்டுக்களிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை செய்து வரப்போகிற நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் செழுமையை, வளமையை, பசுமையை காணும்படி செய்து அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.